என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தான் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்லும் பொழுது குளித்துவிட்டு தான் செல்கின்றோம். நல்ல காரியங்கள் செய்வதற்கு அதிகாலை செல்லும் பொழுது குளித்துவிட்டு தான் செல்கின்றோம். அது மாதிரியாகவே இது ஒரு ஆகம பயிற்சி, உடல்நலத்திற்காக ஏற்பட்ட பயிற்சி. ஆகவே குளித்துவிட்டு தான் செல்ல வேண்டும். மற்ற ஓட்ட சாட்டங்கள் இவைகளெல்லாம் முடித்துவிட்டு குளிப்பார்கள். வேர்வை வரும், இதில் வேர்வையே வராது. ஆசனம் செய்பவர்களுக்கு வேர்வையே வராது, எந்த வெயிலில் போனாலும் வராது. அதனால் அவங்க மேலே வேர்வை நாத்தம் வராது, கொசு கடிக்காது, மூட்டை கடிக்காது. அதுதான் உண்மை. என்னெல்லாம் கொசு மூட்டை கடிக்காது, கொசு வலையே தேவை கிடையாது. மேல் வீசினா தானே கொசு வரும். கொசு எங்கே வருது, எங்கே நாற்றம் எடுக்க சாக்கடையில் உட்காருது, அசிங்கமான இடத்துல உட்காருது. நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். வேர்வை வந்தாச்சுன்னா அசிங்கமான உடம்பு, அது மூட்டை கடிக்கும், நோய் வரும். யோகாசனம் பண்ணுறவங்கள மூட்டையும் கிடைக்காது, நோயும் வராது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு ஜெய் ஆதித்யா 12 வயது, 12th முடித்திருக்கிறார். பக்தவச்சலம் வித்தியாலயத்தில் கொரட்டூரில் படித்து கொண்டிருக்கிறார். இவர் இப்பொழுது பிரயாசனம், நின்ற பிரயாசனம் செய்ய போகிறார். அதுக்கு மாற்று ஆசனம், பாதகாஸ்த ஆசனமும் செய்ய போகிறார். என் அருமை சீடரே, அப்படியே பத்மாசனத்தை கலைத்து விட்டு எழுந்து நில்லுங்கள். முதலில் பிரயாசனம் செய்யுங்கள். பாதி சந்திரன் மாதிரி தோன்றுகின்ற காரணத்தினால், பிறை போன்று இருக்கின்ற காரணத்தினால் நமது முனிவர் காரண பெயராக பிரயாசனம் என்று வைத்திருக்கிறார். பின்வளைவு ஆசனம். மார்பகம் விரியப்படுகிறது, கழுத்து தொங்க போடப்பட்டிருக்கின்றது, முதுகெலும்பு வளைக்கப்பட்டிருக்கின்றது. முதுகெலும்பினால் அடிமுதுகெலும்பில் ஏற்படும் L4 L5 ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்திலே ஸ்பாண்டிலைசிஸ் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். மெதுவாக நிமிருங்கள். அப்படியே அதற்கு மாற்றாசனம், காலை சேர்த்து கையை உயர்த்தி முன்னால் செய்யுங்கள். பாத ஹஸ்த ஆசனம். அதற்கு மாற்றாசனம். பின்வளைவுக்கு முன்வளைவு. வயிறு இறுகப்படுகிறது, முதுகெலும்பு முன்வளைவு ஏற்படுகிறது, சீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். தலை தொங்க போட்டுக்கின்ற காரணத்தான தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் பாய்ந்தோடும். அப்படியே நிமிருங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த பிரயாசனத்தை செய்யுங்கள். காலை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள். முழுமையாக செய்கிறார். செய்ய முடியாதவர்கள் ஜன்னல் கம்பியிலே ஒரு கயிறையோ அல்லது பழைய சேலையோ எடுத்து கெட்டி கொண்டு அதில் உள்ளே போய் இருந்து கொண்டு துணியை பிடித்து பட்டைக்கு சைடில் அந்த துணி இருக்கிற மாதிரி கையை பிடித்து பின்னால் வளையலாம். அல்லது யாராவது துணியை முதுகிலே கொடுத்து முன்னால் இழுத்து பிடிச்சிக்கணும். 2 பேர் இவரை வளைய வைக்கணும். பின்னால் ஒரு ஆள் தோள்பட்டியை பிடிச்சி மெதுவாக நிமிருங்கள். காலை சேர்த்து கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். பாத ஹஸ்த ஆசனம். ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். சக்கராசனம், இன்ன பிற பின்விளைவு ஆசனங்களுக்கு மாற்று ஆசனமாக இது அமைகின்றது. அப்படியே நிமிருங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். காலை அகலமாக வைத்து கொள்ளுங்கள். கையை பின்னால் வைத்து எவ்வளவு கையை கீழே இறக்க முடியுமோ இறக்கலாம். பாருங்கள் எப்படி இறக்குகிறார்கள்
பக்கவாட்டில் செய்கிறார். ஆசன நிலையில் சாதாரண மூச்சில் இருக்கணும். மூச்சு பிடித்து கொண்டு செய்தால் எப்படா இந்த ஆசனத்தை கலைப்போங்கிற ஒரு பிரச்சனை வரும். லேசாக மூச்சு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். முதுகெலும்பை வளைக்க 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 நமக்கு வாலிபம் தள்ளி போடப்படுகிறது, கட்டுத்தன்மை தள்ளி போடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோக்களவு முதுகை வளைக்கிறோமோ அவ்வளோக்களவு ஆரோக்கியம் மேலிடும். மெதுவாக எழுந்திருங்கள். காலை சேர்த்து மாற்றாசனம் செய்யுங்கள். பாதகசாசனம். தலையை உள்ளே மடக்குங்க. நல்ல தலையை மடக்கலாம் இன்னும். மெதுவாக எழுந்திருங்கள். அங்கே திரும்புங்கள். கீழே உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். பார்க்க கடினமாக தோன்றும். எந்த வயதிலும் செய்யக்கூடிய ஆசனம். பலன்கள் அதிகமாக தரக்கூடிய ஆசனங்கள் இவைகளெல்லாம். ஆகவே இவைகளெல்லாம் நோயற்ற வாழ்வுக்கு வழிதரக்கூடிய ஆசனங்கள். இவைகளெல்லாம் காலையிலும் மாலையிலும் நாம் பழகி நாம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.